ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2-3 வாரங்களாய் உங்களை சந்திக்க முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் உங்களை சந்திக்கும்படியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினார். நாங்கள் வருவோம் என்று சொல்லி நீங்கள் வாஞ்சையாய் இருந்தீர்கள். அதற்காக நான் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கும் இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கடைசியாக என் சகோதரரே, அநேக காரியங்களை அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு சொல்லி கொண்டு வரும் பொழுது இங்கே கடைசியாக சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்லுகிறார். இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஒரு ஆரம்ப கட்ட விசுவாசிகள் அல்ல. அவர்களுக்குள்ள உபதேசங்கள் வேறே. அவர்களுக்கு இயேசு அன்பாயிருக்கிறார், இரக்கமாயிருக்கிறார், தயவுள்ளவராயிருக்கிறார் என்றெல்லாம் நாம் பிரசங்கிக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்குள் வளர்ந்த உங்களுக்கு கடைசியாக சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தரிலும், முதலாவது கர்த்தருக்குள் நீங்கள் பலப்பட வேண்டும். அல்லேலூயா. யாருக்குள் பலப்படணும்? கர்த்தருக்குள் நீங்கள் பலப்பட வேண்டும். பலப்படுதல் என்றால் கர்த்தருக்கு உள்ளே நாம் பலசாலிகளாக மாற வேண்டும். ஒரு பலசாலிகளாக நாம் மாறினால்தான் நாம் யுத்தம் பண்ண முடியும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு தேசம் இருக்கிறது, இஸ்ரவேல் தேசத்தை வைத்து கொள்ளுங்கள். அந்த தேசத்தில் குழந்தைகள் யுத்தத்துக்கு போக மாட்டார்கள். 10 வயதான ஒரு பிள்ளைகள் போக மாட்டார்கள். 20 வயதான இளைஞர்கள் என்ன செய்வார்கள் என்றால் யுத்தத்திற்கு போக வேண்டும். இதே போலதான் நாமும் கூட கர்த்தருக்குள் பலசாலிகளாக மாற வேண்டும். அப்போ கர்த்தருக்குள் பலசாலிகள் என்றால் ஆவிக்குரிய பலசாலிகளாய் மாற வேண்டும். ஆவிக்குரிய பலசாலிகள் என்றால் நம்முடைய மனம் பலமுள்ள மனமாய் இருக்க வேண்டும். எதையும் எதிர்த்து நிற்கிற பலசாலிகளாய் இருக்க வேண்டும். எதையும் சாதிக்கிற பலசாலிகளாய் இருக்க வேண்டும். நம்முடைய மனம் சோர்ந்து போகிற மனமாக இருக்கக்கூடாது. இன்னொரு இடத்தில் சொல்லியிருக்கிறது, கடைசியாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், திடன் கொள்ளுங்கள், புருஷராயிருங்கள் என்று சொல்லியிருக்கிறது. அல்லேலூயா. இங்கே புருஷராயிருங்கள் என்று ஏன் சொல்லியிருக்கிறது? இப்போ உதாரணத்திற்கு நாம் எழுத்தின்படி ஒரு மனுஷனை நீ புருஷனாய் இரு என்று சொல்லுகிறது, அது எளிது. அது ஒருவர் இதற்காக ஒரு வேதத்தில் அந்த வார்த்தையை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவன் வாலிபனாகி திருமணமானவனை பார்த்து நீ புருஷனாயிரு என்று எழுத வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இந்த இடத்துல அவர் புருஷனாயிரு என்று சொன்னது யாரை குறித்து சொன்னார் என்றால், சபையில் இருக்கிற ஆண் பெண் இரு பாலாரையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் புருஷராய் இருங்கள். சரீரத்தின்படி நீங்கள் பெண்களாயிருங்கள், ஆண்களாகவோ இருங்கள். சரீரத்தின்படி நீங்கள் குழந்தைகளாயிருங்கள் அல்லது வயோதிபராகவும் இருங்கள். ஆனால் ஆவிக்குரிய நிலைமையிலே எல்லாரும் புருஷராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆவிக்குரிய நிலைமையில் நாம் எப்படி இருக்கணும்? புருஷராய் இருக்க வேண்டும். அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அதாவது பலசாலிகளாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். இன்றைக்கு நாம் பலசாலிகளாய் இருக்கிறோமா?
கிறிஸ்துவுக்குள் நாம் குழந்தைகளாக இருக்கக்கூடாது. ஆண்டவருக்குள் குழந்தைகளாக, நான் கடந்த நாட்களில் ஒரு பிரசங்கம் செய்து யூடியூப்பில் போட்டேன். எத்தனை பேர் கேட்டீர்கள் என்று தெரியல. அப்போது கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாக இருக்கக்கூடாது. குழந்தைகளாய் நாம் இருந்தால் எதிரி நம்மை மேற்கொண்டு விடுவான். குழந்தைகளாய், இன்னும் பிள்ளைகளாய் இருந்தால் நம்மை விட எதிரி பலசாலியாய் வந்து நம்மை மேற்கொண்டு விடுவான். ஆனால் நாம் ஒரு பலசாலியாக அல்லது ஒரு புருஷனாக, ஒரு இராணுவ வீரனாக நாம் இருப்போமானால் நம்மை எதிரியால் என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. அதனால தான் கர்த்தருக்கு உள்ளே நீங்கள் பலசாலிகளாய் நீங்கள் மாற வேண்டும் என்று வேத வசனம் இங்கே சொல்லியிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்குள் நீங்கள் பலசாலிகளாய் மாறுங்கள். குழந்தைகளாய் இன்னும் இருக்காதிருங்கள். கர்த்தருக்குள் குழந்தைகளாய் இருக்காதிருங்கள். கர்த்தருக்குள் பிள்ளைகளாய் இருக்காதிருங்கள். கர்த்தருக்குள் நீங்கள் இப்படி இருக்காதிருங்கள். கர்த்தருக்குள் வளர்ந்து தேறினவர்களாக, எதிர்த்து போராடுகிறவர்களாக, ஜெயம் எடுக்கிறவர்களாக, யுத்தம் பண்ணுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதை தான் நீங்கள் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும், அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலே, அவருடைய சத்துவத்தை நாம் பெற்றுக்கொண்டு அதில் வல்லமையாய் என்ன செய்யணும் தெரியுமா? நாம பலப்படணும். ஏன் பலப்பட வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார் தெரியுமா? நாம் யுத்தம் பண்ண வேண்டியது இருக்கிறது. நாம் என்ன பண்ண வேண்டியது இருக்கிறது? யுத்தம் பண்ண வேண்டியது இருக்கிறது. கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒரு யுத்த களத்தில் இருக்கிறோம். நமக்கே தெரியாமல் நமக்கு எதிரடையாக நாம் இப்பொழுதும் யுத்தம் பண்ணி கொண்டுதான் இருக்கிறோம். அது உங்களுக்கு தெரியவில்லை. ஆவிக்குரிய யுத்தத்தை நாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் போராடி கொண்டுதான் இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் யுத்தம் பண்ணி கொண்டுதான் இருக்கிறோம். அதாவது மனுஷரிடத்திலே அல்ல, உலகத்திலிடத்திலே அல்ல, நம் குடும்பத்திலே அல்ல, பக்கத்து நாட்டிலே அல்ல, நாம் யுத்த களத்தில் நாம் நிற்கிறோம் என்கிறதை நீங்கள் நன்றாய் அறியணும். தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லும்போது சொல்றார், நீ நல்ல போர் சேவகனாக தீங்கு அனுபவி. அதாவது ஊழியக்காரர்களும் யுத்த வீரர்கள் தான். நல்ல போர் சேவகனாக தீங்கு. அப்போ நல்ல போர் சேவகனாக நீங்கள் எல்லாரும் மாறணும். நீங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துனுடைய இராணுவத்தில் இருக்கிற இராணுவ வீரர்கள். தாவீதை போல நீங்கள் இராணுவ வீரர்கள். யோவாப்பை போல நீங்கள் வீரர்கள். அபிஷாவை போல நீங்கள் வீரர்கள். நீங்கள் எல்லாரும் ஆசகேலை போல நீங்கள் வீரர்கள். எல்லாம் அந்த நீங்கள் வீரர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். ஏன் அப்படி வீரர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்றால், அடுத்த வசனத்தை வாசியுங்கள். பிசாசின் தந்திரங்களோடு நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ நீங்கள், நான் சொன்னேன் அல்லவா, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு யுத்தம் உண்டு. நாம் ஒரு போர்க்களத்தில் இருக்கிறோம். நாம் ஒரு யுத்த களத்தில் இருக்கிறோம். அப்போ போர்க்களத்தில் இருக்கிற நமக்கு முதல்ல பலன் இருக்கணும். எதை எதிர்க்கிறதுக்கு பலன் இருக்கணும்? சாத்தானுடைய தந்திரங்களை எதிர்க்கிறதற்கான பலன் ஆண்டவருடைய பிள்ளைகளே உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கணும். இந்த யுத்த களத்தில் நான் யுத்தத்திற்கு போக மாட்டேன் என்று சொல்ல முடியாது. இந்த யுத்தத்தில் நான் போய் போர் செய்ய மாட்டேன் என்று சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும், ஒவ்வொரு விசுவாசியும் யுத்த களத்தில் போய் போர் செய்தே ஆக வேண்டும். அப்படி போர் செய்து சாத்தானை ஜெயித்தால்தான் நமக்கு வெற்றியின் கிரீடம் கிடைக்கும். அல்லேலூயா. இல்லாவிட்டால் நமக்கு வெற்றியின் கிரீடம் என்ன செய்யாது? கிடைக்காது. வெற்றி பெறாத அரசனுக்கு வெற்றியின் கிரீடம் கிடைக்காது. வெற்றி யுத்த களத்தில் இறங்கி போர் செய்யாத இராணுவ வீரனுக்கு பாராட்டு கிடைக்காது. இதே போல ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் யுத்த களத்தில் இறங்கி சாத்தானோடு பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நாம் போராட வேண்டும். அதற்கு தேவனுடைய பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு நாம் புருஷராய் இருக்க வேண்டும். அதற்கு நாம் பலசாலிகளாய் இருக்க வேண்டும். யாரை எதிர்க்கிறதற்கு பலசாலிகளாய் இருக்கணும்?
பிசாசை எதிர்க்கிறதற்கு நாம் பலசாலிகளாய் இருக்கணும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் விழுந்து போகிறார்கள் அல்லவா? அநேக கிறிஸ்தவர்களை சாத்தான் விழ வைக்கிறான் அல்லவா? அவர்களுக்குள்ளே அந்த பலன் இல்லாதபடினாலே அநேக கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு விழுந்து போகிறார்கள். ஆனால் நீங்கள் இதுவரையிலும் நிலைத்திருக்கிறீர்கள் என்றால், ஆண்டவருக்குள் இருக்கிறீர்கள் என்றால், நீங்கள் சாத்தானை ஜெயிக்கக்கூடிய பலசாலிகளாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நீங்கள் பிசாசை ஜெயிக்கக்கூடிய பலசாலிகளா இருக்கிறீர்கள். அந்த பலனை அடையாமல் நீங்கள் பிசாசோடு யுத்தம் பண்ண என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. யுத்தம் பண்ண போக முடியாது. அந்த பிசாசோடு எதிர்த்து நிற்க நீங்கள் பலன் அடைந்த பின்பு பிசாசை எதிர்த்து நிற்க நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? போக வேண்டும், போக வேண்டும். திரும்ப அந்த வசனத்தை படிங்க. பிசாசின் அந்த வசனத்தை நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு திராணி உள்ளவர்களாகும்படி. அப்போ இங்க என்ன தெரியுமா போட்டிருக்கு? அழகான ஒரு வார்த்தை போட்டிருக்கு. பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கணுமா? எதோடு எதிர்த்து நிற்கணும்? பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கணுமா? பிசாசு நம்மிடத்தில் யுத்தத்துக்கு வருகிறான் அல்லவா? அவன் எப்படி வருவான் என்று சொன்னால், அவன் தந்திரமாக வருவான். எப்படி வருவான்? தந்திரமாக வருவான். நேரடியாக பிசாசு வரமாட்டான். நேரடியாக வந்துவிட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று எனக்கு தெரியும். ஜாக்கிரதையா இருப்பீர்கள். அது மட்டும் இல்ல, இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா, அல்லேலூயா. போ பிசாசே, போ பிசாசே, இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவர் பிள்ளை ஓடிர சாத்தானே அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் சேர்ந்து ஆர்ப்பரிப்பீர்கள் என்பது சாத்தானுக்கு தெரியும், நல்லா தெரியும். அவன் அதனால் என்ன செய்ய மாட்டான்? நேரடியாக வரமாட்டான். நேரடியா வர்றதெல்லாம் புதிய ஆத்துமாக்களுக்கோ ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்குள்ளேயோ நேரடியாகவே வந்து என்ன செய்வான் என்று சொன்னால், அவன் ஆட ஆரம்பித்து விடுவான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். கடந்த நாட்களில் நானும் பாஸ்டரும் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். ஒரு அம்மாவுக்கு எப்போ பார்த்தாலும் உடம்பு வலி, புதுசாக வர்றாங்க, உடம்பு வலின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. உட்காந்து சரி சும்மா அவங்க வீட்டுக்காரர் வர லேட் ஆகுதுன்ட்டு உட்காந்து ஜெபம் பண்ணோம். ஆட ஆரம்பிச்சது. அதுக்கு நேரடியாகவே பிசாசு என்ன செய்கிறது? உள்ளே ஆடிச்சு, போனோம், ஓடிடுச்சு. போன பிசாசு திரும்ப அவங்க இன்னும் அந்த அவங்க வழிபாடுகளை விட அதனால திரும்பவும் வந்துருச்சு. திரும்பவும் ஒரு பாஸ்டர் கூட்டிகிட்டு போய் ஓட்டி விட்டோம். அப்புறமா இப்போ அவங்க இருக்காங்க, அப்படியே இருக்காங்க. எதற்கு இதெல்லாம் நம்ம சொல்லுகிறேன் என்று சொன்னால், அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி பிசாசு என்ன செய்ய தெரியுமா? வராது. அவன் தந்திரமாய் வருவான். அவன் எப்படி வருவான்? தந்திரமா வருவான். எப்படி தந்திரமா வருவான் தெரியுமா? உங்களுக்கு சில தந்திரங்களை சொல்றேன். நான் வேத வசனங்களை எடுக்கலை. உங்களுக்கு வேணும்னா நான் இன்னொரு நாளைக்கு அதை காட்டுறேன். ஒரு வசனம் இருக்கு. சாத்தானும் ஒளியின் தூதன் வேஷத்தை தரித்து கொள்ளுவானே. அப்படி சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை என்ன செய்வானே? தரித்து கொள்ளுவானே. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களுக்கு நான் விளக்கமா சொல்றேன் பாருங்க. சாத்தானும் கூட பாஸ்டரை போல வருவானா. யாரை போல வருவான்? பாஸ்டரை போல வருவான். சாத்தானும் பாஸ்டரை போல வருவான். நான் எங்கள் விசுவாசிகளுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன். இந்த கனவெல்லாம் காணும் பொழுது, பாஸ்டர் நீங்கள் சொன்னீங்க பாஸ்டர், அந்த வீட்டில் பொண்ணு எடுக்க சொல்லி சொன்னீங்க பாஸ்டர் கனவுல. நான் சொல்லிட்டேன், இனிமேல் நானே சொன்னாலும் என்ன செய்யக்கூடாது? கனவுல சொன்னாலும் அதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. ஏன் தெரியுமா? சாத்தான் கூட பாஸ்டர் மாதிரி கனவுல என்ன செய்வான்? வந்துருவான். அதனால நீ என்ன செய்ய? கேர்ஃபுல்லா இரு. கடைசியா பாஸ்டர் சொல்லாத, கனவுல நீங்க தான் சொன்னீங்கன்னு என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க அப்படின்னு என்ன செஞ்சுட்டேன்? சொல்லிட்டேன். நீங்க என்ன நம்பாதீங்க. ஏன்னா சாத்தானும் ஒளியின் தூதன் வேஷத்தை என்ன செய்வான்? தரித்து கொள்ளுவானே. சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்ளுவானே. அடுத்தது இன்னொரு காரியத்தையும் நான் சொல்றேன் பாருங்க. நல்லா பாஸ்டர் நல்லா தான் இருப்பார். நல்லா ஜெபம் பண்ணிட்டு, நல்லா பிரசங்கம் பண்ணிட்டு, நல்லா சத்தியத்தை சொல்லி கொடுத்துட்டே இருப்பார்.
பாஸ்டர் கொஞ்ச நாள் என்ன ஆகுன்னா அவருக்குள்ள பயங்கர பிஸி வந்துடும். ஏன்னா பாஸ்டர் ஆச்சு, அங்கே மீட்டிங், இங்கே மீட்டிங், அங்கே போகணும், இங்கே போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும்னு. இது சாத்தானுடைய தந்திரங்களில் ஒன்று. சாத்தானுடைய தந்திரங்களில் ஒன்று. இப்படியும் சாத்தான் தந்திரம் பண்ணுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ? அது உண்மைதான், அது பண்ணுறது உண்மைதான். அப்படி என்ன பண்ணுவான்னா அப்படியே பயங்கர டைட் ஒர்க்கு. அப்படி மிஞ்சில்லைன்னா குடும்பத்தில் ஒரே போராட்டம், ஒரே சண்டை. அங்கே போகணும், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், அங்கே இதுக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும். இவருக்கு ஜபமே இருக்காது, தேவனோடு உள்ளதான உறவே என்ன செய்யாது, இருக்காது. இப்போ இவர் என்ன பண்ணுவார், பிரசங்கம் பண்ணுறதுக்கு அவசரமாக வந்து அப்போ தான் ஆராதனையில் பைபிளை திறந்து வச்சு ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து அவர் பேசுவார் பாருங்க. அப்போ இவர் ஜபம் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்தில் இல்லை, ஆவியானவர் உள்ளத்தில் இல்லை. இப்போ சாத்தான் என்ன செய்வான் தெரியுமா, இவர் ஏற்கனவே டென்ஷன், மனைவி வீட்டை விட்டு போன டென்ஷன். இந்த டென்ஷனில் என்ன பண்ணுவார்னா அவர் இஷ்டத்துக்கு மனைவிகள் வீட்டை விட்டு போனால் உடனே அவளை தள்ளி விடு அப்படின்னு என்ன பண்ணுவார், பிரசங்கம் பண்ணுவார். ஆனால் வசனம் என்ன சொல்லுது, தள்ளி விடுதலை நான் என்ன செய்கிறேன். அந்த வசனத்தை சாத்தான் என்ன செஞ்சிருவான், மறக்கடை. அப்போ புருஷன் நினைப்பான், பாஸ்டர் இப்படிப்பட்ட பிரசங்கத்தை நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கே என் மனைவி என்ன செஞ்சிடுறேன், தள்ளி விடுறேன். பார்த்தீங்களா? இப்போ பாஸ்டர் சாத்தான் யார் மூலமா வந்தான், பாஸ்டர் மூலமாகவே வந்து அவருடைய பிரசங்கத்தை கேட்டு அந்த குடும்பம் ரெண்டா என்ன செஞ்சிருச்சு, ரெண்டா பிரிஞ்சிருச்சு இல்லையா? அந்த மாதிரி பாஸ்டர், இன்னைக்கு பாஸ்டர்மாருடைய குடும்பமே ரெண்டா பிரியுது, பாஸ்டர்மாருடைய பிள்ளைகளுடைய குடும்பம் ரெண்டா பிரியுது. உபதேசம் பண்றவங்களே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கிறாங்க, எல்லா இடத்துலயும் நிக்கிறாங்க. இவங்களுக்கு காரணம் என்ன, சாத்தான் எப்படி தந்திரமா உள்ள நுழைஞ்சானா, பாஸ்டருக்கு ரொம்ப பிஸியை கொடுத்துட்டான். ஃபர்ஸ்ட் ரொம்ப ஹார்டு ஒர்க்கை கொடுத்துட்டான். மார்த்தாள் மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு. நீ ஜெபம் பண்ணாத ஒன்று. அதாவது சாத்தானுடைய தந்திரத்தில் ஒன்று என்ன தெரியுமா, நம்மை ஜெபம் பண்ணுகிறதே அவன் நிறுத்தணும். அதுதான் அவனுடைய தடை, அதுதான் அவனுடைய தந்திரம். நான் சில நேரங்கள் அப்படியே நினைப்பேன். ஒரு நாள் ஏதோ ஆவியானவரே அவனுடைய உள்ளத்தில் பேசுகிறார், இன்னைக்கு நைட்டு ஒரு அரை மணி நேரமாவது ஜெபம் பண்ணிட்டு தான் படுக்கணும் அப்படின்னு என் உள்ளத்தில் பாரம். புதிய ஆத்துமாக்களுக்காக நைட்டு 10 ஆச்சு, கரெக்டாக ஜபத்தில் உட்காரலான்னு உட்காந்து அப்போ தான் ஒரு ஃபோன் வந்துச்சு. அப்பயே சொன்னேன், சாத்தான் எப்படி தந்திரமாக உள்ள நுழையிறான் பாருங்க அப்படின்ட்டு. அப்புறமா பார்த்தேன், ஃபோனை எடுக்கலைன்னாலும் நீங்கள் என்னங்கய்யா எடுக்க மாட்டேங்கிறீங்க, அதுவும் சாத்தானுடைய தந்திரம் தான். பாஸ்டர் ஃபோன் எடுக்கலைன்னா கோச்சிட்டு சர்ச்சுக்கு வராத ஆளெல்லாம் உண்டு. ஏன் கேட்குறீங்க? அப்புறமா எடுத்து பேசிட்டு மணி 10 ஆச்சு. அப்படியே அடுத்தது எனக்கு இப்போ தூக்கம். இப்போ நான் எடுத்த தீர்மானம் என்ன செஞ்சிருச்சு, முடிஞ்சு போய். அப்போ நான் நினச்சேன், நான் தூங்கி ஜெபம் பண்ணாலும் நான் எடுத்த தீர்மானத்தை என்ன செய்ய மாட்டேன், விட மாட்டேன்னு 11 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு தான் படுத்தேன். அல்லேலூயா. அப்போ ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நாம் எப்பெல்லாம் செபிக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் நாம் வேதம் வாசிக்கணும்னு நினைக்கிறோமோ, எப்பெல்லாம் நம்ம சர்ச்சுக்கு போகிறோன்னு நம்ம நினைக்கிறோமோ, எப்பெல்லாம் ஆண்டவருக்கு சாட்சியாக வாழணும்னு நினைக்கிறோமோ, அப்பெல்லாம் சாத்தான் தந்திரமாக என்ன செய்வான், உள்ள நுழைவான். சந்திரமாக உள்ள. நான் ஏற்கனவே நான் பஸ்ஸில் நடந்த ஒரு சம்பவம் சொன்ன மாதிரி இருக்குது. ஒரு நாள் எங்கள் பாஸ்டர் கோவப்படக்கூடாது அப்படின்னு பிரசங்கம் பண்ணார். அப்போது பயங்கரமான ஒரு தீர்மானம், எதுக்கு கோவப்படணும், நம்ம கோவமே படக்கூடாது அப்படின்ட்டு சர்ச்சை முடிச்சுட்டு 1:30 மணிக்கு எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்னோம். 1:30 மணிக்கு நின்று 4 மணி வரைக்கும் பஸ்ஸு வரல. 4 மணிக்கு பஸ்ஸு வந்தது. ஏறி இடம் பிடிக்கணும்னு முதல்ல டிரைவர்கிட்ட ஒரு இடத்த பிடிச்சி உட்காந்து, கொஞ்ச நேரம் கழித்து ஒரு பொண்ணு வந்தா. இந்த டிரைவர் சொன்னார், எழுந்திரியானார். எனக்கா கோபம், நான் ஏன் எழுந்திருக்கணும் அப்படின்னு. ஆளைப்பாரு எப்படி பண்ணான். அவன் பஸ்ஸை நிறுத்திட்டு ராடு எடுத்து அடிக்கிறதுக்கு வரான். நானும் விடல, என்ன அப்படி நானும் அங்கே சண்டை. ஆனால் தீர்மானம் என்னது, கோபமே படக்கூடாதுன்னு. உண்மையாலுமே நான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம நினைக்கிறோம் சாத்தான் எப்படிப்பட்டவன் தெரியுமா,
நம்ம விசுவாசத்தை பிடுங்கிறதுக்குனே அவன் இருக்கிறான். நம்ம கிறிஸ்துவின் அந்த அவனை ஜெயிக்கணும்னா நமக்கு ஒரு பலன் வேணும். என்ன தெரியுமா? பொறுமை என்கிற பலன் வேணும், சாந்தம் என்கிற பலன் வேணும், அமைதல் என்கிற பலன் கண்டிப்பா வேணும். கிறிஸ்துவினுடைய அந்த யோசனை, அந்த சிந்தை, அதெல்லாம் வேணும். சாத்தானை ஜெயிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு எனக்கு எவ்வளவு லாபம் வந்தாலும் நான் ஜெப நேரத்தை விடவே மாட்டேன் என்கிற அந்த உறுதிப்பாடு வேணும். அல்லேலூயா. பவுலே சொல்றார், என்ன தெரியுமா? எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை எல்லாம் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன், கிறிஸ்து இயேசுவை ஆதாயப்படுத்தும்படிக்கு எனக்கு லாபமாய் இருந்தவைகளை எல்லாம் விட்டு விட்டேன். அல்லேலூயா. எனக்கு என்னெல்லாம் லாபமாய் இருக்கிறதோ, எனக்கு எதெல்லாம் ஆசீர்வாதமாய் இருக்கிறதோ, எனக்கு எதெல்லாம் நன்மையா இருக்கிறதோ அதையெல்லாம் நான் நஷ்டம் என்று நான் விடுகிறேன். சாத்தானுடைய தந்திரங்கள்ல ரெண்டு உண்டு. ஒன்று தெரியுமா? ஒன்று, நம்மளை கீழே இறக்கி கிறிஸ்துவ மறுதலிக்க வைப்பான். இன்னொன்று, மேலே உயர்த்தி நம்ம என்ன செய்வான்? கிறிஸ்துவ மறுதலிக்க வைப்பான். பார்த்தீங்களா? மேலே உயர்த்தினா ரொம்ப ஹார்டு ஒர்க்கு, ரொம்ப பிஸி, ரொம்ப பிஸி. ஆசீர்வாதம், பணம் வந்துக்கிட்டே இருக்கும், ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறான்னு. நம்மளை கர்த்தரை விட்டு பிரிக்கிறதுக்கு தான் எல்லாமே என்ன செய்கிறது? வருகிறது. அதே நேரம் நான் கஷ்டத்தை கொடுப்போம், அளவுக்கு மீறின கஷ்டத்தை கொடுத்து அங்கே ஓடலாமா, இங்கே போடலாமா, இங்கே எதை செய்யலாமா, அங்கே எதை செய்யலாமா, ஜபத்தையே மறக்க வச்சு நம்ம என்ன செய்வான் என்றால் விளைவிப்பான். ஒரு விசுவாசிக்கு பலன் எது தெரியுமா? ஜபம்தான். அல்லேலூயா. எது? ஒரு விசுவாசிக்கு பலன் ஜபம்தான். அந்த ஜபமே இல்லைன்னா, அந்த வேத வாசிப்பே இல்லைன்னா கண்டிப்பா சாத்தான்கிட்ட என்ன செஞ்சிருவோம்? தோற்று போயிடுவோம். சாத்தானுடைய தந்திரங்களை நீங்கள் அறியாதவர்கள் அல்லவே. அந்த சாத்தான் என்ன செய்வானா? நம்முடைய சூழ்நிலையை முதல்ல மாத்திடுவான். அதுக்கப்புறம் தான் என்ன செய்வான் தெரியுமா? உள்ள வருவான். அதுக்கப்புறம் தான் அவன் தந்திரமான ஆலோசனையை அவன் செய்வான். குடும்பத்தில் நல்ல சமாதானமாக இருப்போம். நல்லா தெரிஞ்சுக்காங்களே, நல்ல சமாதானமாக இருப்போம். கணவன் மனைவி நல்ல சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருப்பாங்க. 1 மணி நேரம்தான் இருக்கும். என்னாகும் தெரியுமா? வா கடைக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சின்ன பொருள் வாங்குவாங்க. இவரே இந்த குளியல் சோப்பு வாங்கணும் பாரு, அவரே இன்னொரு குளியல் சோப்பு சொல்லுவார். இதுலயே அங்கேயே என்ன ஆகும்? வாக்குவாதம் வரும். சந்தோஷத்தை சாத்தான் என்ன செய்யறான் தெரியுமா? இதுல வைராக்கியம், இதுல யாருக்குள் 2 பேருக்குள்ளேயும் வைராக்கியத்தை என்ன செய்வான் தெரியுமா? நீ விடாத, நீ விடாத, நீ என்ன அவனுக்கு அடிமையா? நீ விடாத, அவ சொல்லி நான் கேட்கணுமா? அப்ப சாத்தான் தந்திரமான என்ன செஞ்சிட்டான்? உள்ள நுழைஞ்சது மட்டும் இல்ல, அந்த குடும்பத்திலேயே பெரிய சண்டையும் கலவரத்தையும் உண்டு. அந்த இடத்துல தேவாவியானவர் இருந்தா என்ன தெரியுமா? அவ சொன்ன சொல்லிட்டு போற, விட்டு கொடுத்துட்டு போ, அவ்வளவுதான். அங்க அப்பதாங்க அவன் அப்போ மனைவிக்குள்ள, உதாரணத்துக்கு சொல்றேன், மனைவிக்குள்ள இதுதான் செய்யணும்னு சொல்லும் போது புருஷனுடைய வார்த்தையை கேட்காத போது நீ சொன்னா சொல்லிட்டு போ, விடு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்ட்டு இந்த புருஷன் அதை விட்டால் அவன் சாத்தானின் தந்திரத்தை என்ன செஞ்சிட்டான்? ஜெயிச்சிட்டான். அதே மாதிரி மனைவி, அவர் தானே சொன்னா சொல்லிட்டு போன, நான் மனைவி தானே விடுவோம் அப்படின்னு அவ விட்டானா அந்த அம்மா சாத்தானின் தந்திரத்தை என்ன செஞ்சாச்சு? ஜெயிச்சாச்சு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தானுடைய தந்திரங்களை நீங்கள் அறியாதவர்கள் அல்லவே. அதனால நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்கு என்ன தெரியுமா? இந்த பலன் வேண்டும், பொறுத்து போகிற பலன் வேண்டும், பொறுமை என்கிற பலன் வேண்டும், அன்பு என்கிற பலன் வேண்டும், விட்டு கொடுத்து போகிற பலன். இந்த விட்டு கொடுத்து போறதுக்கெல்லாம் ஒரு பலன் வேண்டும், ஆவிக்குரிய பலன் வேண்டும். எல்லாராலையும் என்ன செய்ய முடியாது? விட்டு கொடுத்து போக முடியாது. தேவ சமாதானத்தை காத்து கொள்ளுங்கள். எதை காத்து கொள்ளணும்?
தேவ சமாதானத்தை நாம் என்ன செய்யணும் தெரியுமா? காத்து கொள்ளணும். அதனால ரொம்ப நீங்கள் என்ன செய்யணும்னா ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த ஏவாள் என்ன செய்யப்பட்டால் அந்த சர்ப்பத்தின் தந்திரமாய் வந்து ஏமாற்றினது போல இன்னைக்கும் சாத்தான் என்ன செய்வான் என்று சொன்னால் தந்திரமா வந்து என்ன செய்வான் தெரியுமா? ஏமாற்றுவான். தந்திரமா வந்து ஏமாற்றுவான். எதை ஆண்டவர் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறாரோ அந்த காரியத்தை செய் என்று சாத்தான் தந்திரமா வந்து என்ன செய்வான் தெரியுமா? சொல்லி கொடுப்பான். ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, நீ இந்த காரியத்தை செய்யாத அப்படின்னு என்ன செஞ்சிருப்பாரு? சொல்லியிருப்பார். ஆனால் சாத்தான் வந்து தந்திரமா சொல்லி கொடுப்பான். நான் விசுவாசியாக இருக்கும்போது ஒரு சம்பவம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இங்கே சங்ககிரியில் எங்கள் சின்னம்மா வீட்டு பிள்ளைக்கு கல்யாணம், மகளுக்கு. அப்போ அதுக்கு நான் வந்திருக்கேன். வந்துட்டு கல்யாணம்லாம் முடிஞ்சிட்டு அவங்க விசேஷம்லாம் பயங்கரமாக நடக்கும். அப்போ அதிலெல்லாம் கலந்துக்கிட்டும் போது ஒருத்தர் வந்து கேட்குறாரு, நீங்கள் தான் கிறிஸ்தவங்களாச்சே, இதிலெல்லாம் கலந்துக்க மாட்டீங்களாச்சே, இதிலெல்லாம் கலந்துக்கிற, இதெல்லாம் சாப்பிட்றியே, இதெல்லாம் எப்படின்னா? அதெல்லாம் சாப்பிட்லாம், யார் சொன்னாங்க அப்படின்னு? அதெல்லாம் என்ன செய்யலாம், சாப்பிட்லாம், யாருங்க சொன்னாங்க அதெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நல்லா ஒரு பிடிச்சிட்டு நல்லா எல்லா விசேஷத்தையும் முடிச்சு போகும்போது கரெக்டாக கண்ணு வலி, பயங்கரமான கண்ணு வலி. அப்புறம் இந்த முழங்கால் அப்படியே பெரிய பந்து மாதிரி வந்து வீங்கிடுச்சு, உட்காரவே முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு நிலைமை. அப்படி போனேன். அப்படி போய் அந்த வாரம் எங்கள் பாஸ்டர் கொஞ்சம் கோபக்காரரு, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அவர்கிட்டலாம் ஒரு மனுஷன் இப்போ கூட நான் நினைப்பேன், சில நேரங்களில் சில ஊழியக்காரங்களை நினைப்பேன், இவங்களையெல்லாம் அந்த இடத்துல விட்டு என்ன செஞ்சுருக்கணும், பாடம் படிக்க வச்சிருக்கணும். அவர் சொல்லுவார், டேய் நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க. ஏன் தெரியுமா கஷ்டப்படுத்துகிறேன்? நீங்கள் அக்னியில் முளைச்சி வளர்ந்தா வெயிலை கண்டு நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க, பயப்பட மாட்டீங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் நான் உங்களை கஷ்டப்படுத்துறத ஒரு நாளைக்கு நீங்கள் உணருவீங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு எங்கள் பாஸ்டர் எங்களுக்கு அறிவுரை சொன்னார். அவர்கிட்ட போய் ஜெபம், ஐயா எனக்கு ஜெபம் பண்ணுங்கய்யா, காலெல்லாம் வீங்கிடுச்சுங்க. அவர் சொன்னார், ஊரெல்லாம் சுற்றி கண்ட பிசாசுகளை எல்லாம் வாங்கிட்டு வந்து என்ன நீ ஜெபம் பண்ண சொல்றியா? நான் உனக்கு ஜெபம் பண்ண மாட்டேன், நீ போய் ஜெபம் பண்ணுன்ட்டார். அப்பா அவரும் போய் ஒரே ஜெபம், ஆண்டவரே ஆண்டவரே என்ன நல்லாக்குங்க, ஆண்டவரே என்ன நல்லாக்குங்க ஆண்டவரே. அப்போ நான் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். வேலைக்கும் போக முடியாது, கால் மடக்கினா தானே வேலைக்கு போக முடியும். அப்போ தான் தேவனுடைய பிள்ளைகளை எனக்கு புள்ளி எழுத்து பைபிள், ஹாஸ்டல்லேருந்து வந்ததுலேருந்து பைபிளே படிக்க மாட்டேன். ஆனால் காலை ஜெபமும் மாலை ஜெபமும் கடமைக்கு அது கற்றுக் கொடுத்து அந்த பழக்க தோஷம் அதில் போயிட்டு இருந்தது. அப்போ தான் பைபிளை எடுத்து மொத ரோமர் 1ஆம் அதிகாரத்தை படிக்கிறேன். பைபிளையே படிக்காத ஒரு நபர் இப்போ பைபிளை படித்தா புரியுமா? வேலைக்கு போன என்ன ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? காலு வலியை கொடுத்து வேலைக்கு போகாத மாதிரி பண்ணிட்டாரு. அப்படி பண்ணி கடைசியா பைபிள் ரோமர் 1ஆம் அதிகாரத்தை எடுத்து படிக்கிறேன். ஒண்ணுமே புரியல. இங்க தேவ ஆவியான இருந்தா தானே புரியும். அப்போ 5ஆம் வசனம் என் உள்ளத்தை தொட்டுச்சு. ரோமர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஒண்ணுமே புரியலன்றதுனால இந்த வசனத்தை மனப்பாடமாவது பண்ணுவோம் அப்படின்ட்டு மனப்பாடம் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் எனக்கு மனப்பாடம் பண்ணது இன்னும் ஞாபகம் இருக்குது, கொஞ்சம் மறந்திருந்தாலும் சரி. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினால் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனுமாய் இருக்கிறார் அப்படிங்கிற இந்த வசனத்தை அப்படியே மனப்பாடம் பண்ணணும் பாருங்க. அப்படி மனப்பாடம் பண்ணும் பொழுது எனக்குள்ள இருக்கிற ஒரு அசுத்தாவி என்னை விட்டு போச்சு. அல்லேலூயா. என்னமோ ஒன்று என்னை விலகி போற மாதிரியே இருந்துச்சு. இப்போ சொல்லுங்க, அப்போ நான் அங்கெல்லாம் சுத்திட்டு வந்ததுனால எனக்குள்ள அந்த பிசாசு என்ன செஞ்சிடுச்சு? எப்படி வந்து தெரியுமா? தந்திரமா சாப்பிடு, விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது யார் சாப்பிட வேண்டாம்னு சொன்னது? யார்? தங்கச்சி விசேஷம் தானே, சாப்பிடு, உலகத்தின்படி வாழு, நல்லா இரு, ஜாலியா இரு, சந்தோஷமா இரு அப்படின்னு தூண்டி விட்டு கடைசியா எனக்கு பலவீனத்தையும் கொண்டு வந்துட்டு
இப்போ அப்படியே அந்த வசனத்தை படிச்சுட்டு அதுக்கப்புறமா 18ஆம் வசனத்தை படித்தேன். சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற எல்லா மனுஷருடைய அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாக தேவனுடைய கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு இருக்கு. அதையும் படித்தேன். அப்படியே படிக்க இப்போ எப்படி தெரியுமா ஆயிடுச்சு, பைபிளை சாப்பாடை விட அதிகமாக நேசிக்க ஆரம்பித்தேன். அப்படி அந்த பைபிளை எடுத்து முத்தம் கொடுப்பேன். அந்த பைபிள் வசனத்தை படிக்காமல் சாப்பிட மாட்டேன், மனப்பாடம் பண்ணாமல் சாப்பிட மாட்டேன். அது எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷமா ஒரு மகிழ்ச்சியாச்சு. அந்த நாட்கள் எல்லாம் நான் இன்னைக்கு நினச்சி பார்க்குறேன். அதெல்லாம் ஆனந்தத்தின் நாட்கள், ஒரு மகிழ்ச்சியின் நாட்கள், அது பேரின்ப நாட்கள். அந்த நாட்கள் தான் என்னை இன்னைக்கு இந்த அளவுக்கு ஊழியக்காரனா உங்கள் மத்தியில் நிற்க வச்சிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வேத வசனங்கள், அந்த வேத தியானங்கள், அந்த உண்மையாலுமே நான் சொல்றேன், அந்த வாலிப நாட்களில் நான் படித்த இப்பயும் படிக்கிறேன், இப்பயும் தியானிக்கிறேன். ஆனா மனசுல நிக்கல. ஆனா அன்னைக்கு நான் படிச்சது இன்னும் நான் மறக்கல. அல்லேலூயா. இன்னுமே நான் என்ன செய்யல தெரியுமா, நான் மறக்கல. எதுக்கு இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன் தெரியுங்களா? சாத்தான் நம்மை வஞ்சிக்கிறான், சாத்தான் நம்மை ஏமாற்றுகிறான், சாத்தான் நம்ம என்ன செய்யறான் தெரியுமா, ஊழியத்திலிருந்து கீழே விழ வைக்கிறான். சாத்தான் நம்மளை என்ன செய்யறான் தெரியுமா, தேவ பக்தியை நம்மை விட்டு நீக்குகிறான். சாத்தான் செபத்தை நீக்குகிறான். சாத்தான் இதெல்லாம் தப்பு இல்லை நீ செய்யி, இதெல்லாம் பாவம் இல்லை நீ நட, இதெல்லாம் பண்ணு, இதெல்லாம் தப்பு இல்லை, இது இப்படியெல்லாம் இரு என்று என்ன செய்கிறான் என்றால், நம்முடைய உள்ளத்தை வைத்தே நம்மை தூண்டி விட்டு நம்மை கிறிஸ்துவை விட்டு என்ன செய்கிறான் தெரியுமா, பிரிக்கிறான். அந்த கிறிஸ்துவின் பலனை விட்டு பிரித்து அந்த கிறிஸ்துவின் பலனெல்லாம் இல்லாத நேரத்தில் நம்மை ஜெயிக்கிறான். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட்டால் நாம் ஒரு காரியத்தை என்ன தெரியுமா செய்யணும், எதை கடவுள் வேண்டாம் என்று சொன்னாரோ அது பசியினால செத்தே போனாலும் பரவாயில்ல, நான் மரித்தே போனாலும் பரவாயில்ல, அதை நான் சாப்பிட மாட்டேன். அல்லேலூயா. அதை நான் என்ன செய்ய மாட்டேன், சாப்பிட மாட்டேன். எங்கள் கிருபாசன சபையை தொடங்கினவர் ஒரு சன்னியாசி, சாது ஏசுதாசன் அவர் பேர். அவர்கிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் இன்றைக்கு ரொம்ப எனக்கு அதிகமாக இருக்குது. அவருடைய விசுவாசத்தை அவரை குறித்து வரும் நாட்களில் சொல்கிறேன். ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன். அவர் தாடி விட்டுட்டு நீவிட்டு அப்படியே உட்கார்ந்துருப்பார். அந்த நாட்கள் 1960, 65, 70 வெளிநாட்டிலிருந்து ஒரு 2000 ரூபாய் பணம் அனுப்புனாங்களாம், எப்படியோ தெரிஞ்சு. அப்போது கொண்டு வந்து கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணாரா, அந்த 2000 வாங்கி இன்னொரு 500 ரூபா போட்டு உடன் ஊழியக்காரங்களை கூப்பிட்டு என்ன பண்ணார் தெரியுமா, இதை கொண்டு போய் திரும்பி எந்த அட்ரஸுக்கு வந்தது அங்கேயே அனுப்பு. ஐயா, ஏங்க ஐயா, நான் கர்த்தரை நோக்கி பார்க்கணும், போஸ்ட்மேனை நோக்கி நான் என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன். உண்மையிலும் சொல்ல, இந்த கிருபாசன சபைகள் இன்னைக்கு 400 சபைகள் இருக்கிறது. அவர் சாகும்போது அவர் கையில் காசே கிடையாது, அந்த உடன் ஊழியர்கள் இடத்துல தான் இருந்தது. அப்படிப்பட்டதான ஒரு தேவ மனுஷன் ஒரு முறை என்ன செஞ்சாரான் தெரியுமா, எருசலேமுக்கு போகணும்னு ஆசை. எங்கே போகணும், அவர் சொன்ன சாட்சி, எருசலேமுக்கு போகணும்னு கன்னியாகுமரியிலிருந்து நடந்து சென்னைக்கு வந்து, சென்னையிலிருந்து நடந்து காக்கிநாடாவுக்கு போயிட்டார். சாப்பாடு இல்லை, பசி. ஒரு கள்ளிச்செடியை பார்த்தாராம், அதை பறித்து சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டார். அவருக்கு சாப்பிட தெரியல, அது உள்ள முள்ளெல்லாம் இருக்குல்ல, ஆமாம், அது பழத்தை சாப்பிட முடியல. அதை பார்த்துட்டு ஒருத்தர், வா ஐயா சன்னியாசி, அதான் அந்த சன்னியாசியாக போனால் எல்லாம் இந்து சாமியார்னு கூட நினைப்பாங்கல்ல, கூப்பிட்டு வாங்க ஐயா சாப்பிட்லாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்களாம். இவர் எடுத்த உடனே கேட்டாராம், உனக்கு இயேசு தேவனை தெரியுமா அப்படின்னு. ஐயா, நான் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் இந்து. அப்படின்னா உன் சாப்பாடு எனக்கு வேண்டான்னு எந்திரிச்சு வந்துட்டாராம். தெரியுமா உங்களுக்கு, அவ்வளோ வரையாகும், உன்னுடைய சாப்பாடு எனக்கு வேண்டாம். வந்துட்டு ஏசப்பா பேசினாராம், மகனே, நான் இஸ்ரவேல் தேசத்தில் இப்போ இருக்கிறேனா அப்படின்னார். அங்கே எதுக்கு நீ போகிற, திரும்பி போ அப்படின்னார். திரும்ப காக்கிநாடாவிலேருந்து சென்னைக்கு வந்தாராம். சென்னைக்கு வந்து திருவனந்தபுரத்துக்கு ட்ரெயின் ஏறுறதுக்காக அப்படியே கியூவில் நிற்கிறாரு. ஐயா கையில் காசே கிடையாது, அவர் தான் சன்னியாசியாச்சு, கையில் காசே கிடையாது.
அப்படியே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்ன்ட்டு அவங்க எப்பயுமே அப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பார். அப்படியே இந்த கார்த்திக் அம்மாளையல் கூட அந்த குன்னத்தூர் வரும்போது அவரை குறித்து சாட்சி சொன்னார். சோத்திரம் சோத்திரம் சோத்திரன்ட்டே வந்தார். அப்படியே முன்னாடி லைனில் கியூவில் டிக்கெட் எடுக்க வர்றாங்க. முன்னாடி ஒருத்தர் டிக்கெட் எடுக்கணும், அடுத்தது இவர் தான் எடுக்கணும். கையில் காசு இல்லை. அப்புறம் அவர் டிக்கெட் எடுத்துகிட்டு திரும்பும்போது, ஐயா உங்களுக்கு நான் டிக்கெட் எடுத்துட்டேன் வாங்க ஐயா அப்படின்னாராம். அல்லேலூயா. தம்பி எங்கே எடுத்த, என்ன ஊருக்கு எடுத்த? ஐயா திருவனந்தபுரத்துக்கு எடுத்தங்க ஐயா. எப்படி அவருக்கு தெரியும்? தெரியாது. உண்மையாலுமே தேவனுடைய பிள்ளைகள், எதற்கு நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்காக எப்படி நிற்கணும்? வைராக்கியமாக நிற்கணும். ஆண்டவருக்காக. இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி, 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் சித்தி மகளுக்கு சித்தி மகனுக்கு வயசுக்கு வந்துட்டான். பாசம்மா கேட்டாங்க போய் பார்த்துட்டு வாங்கன்னு. போகிறதுக்கு எங்களுக்கு பஸ் ஃபேர் வேணும், பழம் வாங்கிட்டு போய் கொடுக்கணும், அந்த பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா. அப்புறம் நான் யோசித்தேன், எங்கள் தங்கச்சி அங்கே இருக்குது, ஃபோன் பண்ணி கேட்டேன் என்னம்மான்னு. ஆனால் ஒரு 1000 ரூபா கொடுத்து விடுங்க, அன்னிக்கிட்ட ட்ரெஸ் எடுத்து போட்டால் பெரியப்பா எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவாங்கன்னு. உட்காந்து ஆண்டவரே சோத்திரம் சோத்திரன்னு ஜெபம் பண்ணி அவங்களோ பக்கா இருந்து யோசித்தேன். ஏழை ஜனங்க, கஷ்டப்படுற ஜனங்க, டீ கூட குடிக்காத ஜனங்க, ஆண்டவருக்காக கொடுக்குற காணிக்கையை கொண்டு போய் அவன் தம்பியாக இருந்தாலும் சரி, அவன் தம்பி மகளாக இருந்தாலும் சரி போகக்கூடாது. வேணா பஸ் ஃபேர் கொடுத்து விடுறேன், வேணா ஏதாவது பழம் கொடுத்து விடுறேன். உடனே எங்கள் அம்மாவும் எங்கள் மனைவி இருந்துட்டு, அப்படின்னா நான் போக மாட்டேன்னாங்க. அப்படின்னா நீங்கள் போகவே வேண்டான்ட்டு கடைசி வரைக்குமே போகவே இல்லை. நான் சொல்லிட்டேன், கர்த்தருடைய காணிக்கை பணத்தை எடுத்து அதுக்காக ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனால் எங்கள் விசுவாசி ஒரு ஏழை கஷ்டப்பட்டா கொடுத்துருவேன், அது கொடுத்துருவேன், போ இந்த கஷ்டப்படுறியான்னு கொடுத்துருவேன். அது ஆண்டவருடைய பிள்ளைகள். அதனால ஆண்டவருக்காக நம்ம எப்படி தெரியுமா இருக்கணும்? வைராக்கியமாக இருக்கணும். அல்லேலூயா. பிசாசுடைய தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்லவே. பிசாசுடைய தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்லவே. பிசாசு உள்ள வந்துட்டானா போச்சு, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியமும் போச்சு, ஊழியமும் போச்சு, விசுவாசமும் போச்சு, கடவுள் மேல் வச்சிருக்கிற நம்பிக்கையும் போச்சு. எல்லாமே என்ன செஞ்சு தெரியுமா? போயிடும். எல்லாம் போயிடும். நாம் தோற்று போயிடுவோம். நேரம் அதிகமானதுனால நான் என்ன செய்கிறேன், நான் முடிக்கிறேன். அந்த 2 வசனத்தை மட்டும் படிங்க, நம்ம படித்து முடிச்சிடலாம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். படிங்க. எதுக்கு பலப்படணும்? பிசாசின் தந்திரங்களோடு நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும். அந்த சர்வாயுத வர்க்கம் என்னங்கிறத வரும் நாட்களில் பார்ப்போம். கர்த்தருக்கு சித்தமானால் பார்ப்போம். அந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொண்டு நாம் யுத்த களத்தில் நிற்போம். நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுப்பார். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க.